அதிங்க. கடவுள் ஒருவர் தான் நல்லவர்னு நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அதுக்கு தான் ஒப்பிட்டு தான் சொல்லியிருக்கிறார். இப்போ நாம் ஒரு போதகர் இல்லையா, என்ன நம்பக்கூடாதுன்னு தான் ஆண்டவரே சொல்லியிருக்கார். அவன் தயவுசெய்து என்ன நம்பிடாதீங்க. அதுக்காக காணிக்கையில் கை வைக்கிற மட்டும் யோசிக்காதீங்க. நம்ம கையை தட்டலாம். அல்லேலூயா. அவர் பொதுவாக சொல்லி வச்சார். ஏன்னா மாம்சமான மனிதன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அப்படி நம்பிக்கை வச்சா சபிக்கப்பட்ட அவன் பேர். மாம்சமான மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கணும், சபிக்கப்பட்டவன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வை, அப்போ தான் நீ செழிப்பாய். நீங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற அற்புதங்கள் செய்கிற மாம்சமான மனிதர்கள் இருக்கலாம், ஊழியக்காரர்கள் இருக்கலாம். இவங்க மேலே அதிக நம்பிக்கை வைக்காதீங்க. அதிக நம்பிக்கை வைக்கிறது ஆண்டவர் மேலே. நம்பிக்கைக்கு சொந்தக்காரர் அவர் தான். என் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அந்த போதகத்தை விசுவசிங்க. ஏன்னா அவருடைய வார்த்தையை தான் நம்ம எடுத்து விளம்புகிறோம். வார்த்தையே கேளுனா சொல்லாது. வார்த்தையை சொன்னதுனா கடவுள்னு சொல்லாத. இப்போ வார்த்தையை சொன்னதுனால நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குதிரை செஞ்சு வச்சுருக்காங்களா இல்லையா? ஒரு ஜார்ஜியார் என்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பயங்கரமான அற்புதங்கள் செய்தார். தேவனுக்கென்று வாழ்ந்தார். அவர் இறப்புக்கு பிறகு அவருக்கு ஒரு சிலை செஞ்சு வச்சணும், ஒரு குதிரையும் கூட சேர்த்து வச்சணும். இப்போ குதிரையும் கும்பிடணும், அதை அவரையும் கும்பிடணும். அடுத்து மிக்கேல் சம்மனசு. நான் அதெல்லாம் கும்பிட்டு அதனால் சொல்கிறேன். அது ஒரு ராட்சச மிருகத்தை ஈட்டியால் குத்தி கொல்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்போ அவர் நல்ல பணியை செய்தார். இப்படியெல்லாம் சாத்தானை அழிச்சிட்டு அவர் பரலோகம் போனார். இப்போ நம்ம அந்த உருவத்தை செஞ்சு வச்சு சாத்தானையும் கும்பிடுறோம், அவரையும் கும்பிடுறோம். அப்படி தானே கும்பிடும்போது எப்படி வரும்? அடியில் கிடக்கிறது யார்? சாத்தான். நீங்கள் மாலை போடுவியா கழுத்துக்கு? மிக்கேல் அந்த சுருவத்துக்கு மாலையை போடுவியா? அடியில் கிடைக்க பேய்க்கும் செத்தாக ஆராதனை போய் சேருது. இதான் காமன் சென்ஸ் வேணும்னு சொல்கிறது. புரியுதா? அவருடைய வழியை பின்பற்றுங்க, தப்பு இல்லை. இப்போ மிக்கேல் எப்படி ஊழியம் செய்தாரோ அதை நீங்கள் எல்லாம் பின்பற்றலாம். மரியாள் எப்படி இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்களோ அதே மாதிரி நீங்களும் மரியாளை போல் வாழலாம். ஜார்ஜியார் எப்படி ஊழியம் செய்தாரோ அதே மாதிரி வாழலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்தால் தேவசகாயம் பிள்ளை, அவர் எப்படி பணி செஞ்சார்? பேய்களை எதிர்த்துனார், விற்கிற மனுஷனை எதிர்த்துனார். அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்களையும் நம்ம வீட்டியாலேயும் துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டு போடுவாங்க. தைரியம் இருந்தால் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணக்கு தான் சொன்னார். அப்போ நான் இப்போது இருக்கிறேன், நான் நிறைய ஊழியம் செய்கிறேன், நிறைய பேருக்கு விடுதலை கிடைக்குது. அதுக்காக நான் செத்த பிறகு எனக்கு ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு இந்த மைக்கையும் செஞ்சு வச்சுக்கிட்டு ஜேபிஆர் எப்படி நின்னாங்க, அப்புறம் மைக்கையும் கும்பிட்டு என்னையும் கும்பிடாதீங்க. கும்பிட வேண்டிய ஒருவர், அவர் ஒருவரே தவிர. அவருடைய பணியாட்கள் நாங்கள் எல்லாம் வேலைக்காரர்கள். அவருக்கு வேலை செய்கிறோம். வேலைக்காரன் அப்படி எஜமான் ஆக முடியாது. அவர் இல்லைன்னா பேச முடியாதுல்ல. அவர் இல்லைன்னா பேச முடியாது. அவர் இருக்கணும் தான் உங்களுக்கு விளக்கம் தர முடியுது, இல்லைன்னா விளக்கம் தர முடியாது. உலக பிரகாரமாக விளக்கம் தரலாம். உலக பிரகாரமாக விளக்கம் இங்கிருந்து கிடைக்காது. ஆவிக்குரிய விளக்கம். இப்போ நல்லவரே என்று சொன்னால், நல்லவரே என்று கூப்பிடாதேன்னு சொன்னார். அப்போ அர்த்தம் என்ன? அப்பொழுது அவர் பதில் பேசும்போது மரியாளுடைய சராசரி ஒரு மகனாக இருந்தார். தேவனாக இருந்து பேசியிருந்தால் என்னை தவிர வேறு தேவன் உனக்கு வேண்டான்னு சொல்லியிருப்பார். அது பல இடத்துல சொல்லியிருக்கிறார். என்னை போல் வேறு தேவர்கள் உனக்கு, என்னை போல் ஒரு தேவன் வேறு இன்னொரு தேவனை நீ கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி சொன்னார். மெய்யாகும் நான் உனக்கு சொல்லுகிறேன், வேற யாரையும் கும்பிடாத. யாராவது பின்பற்ற முடியுதா? நிறைய பேருக்கு இன்னைக்கு பின்பற்ற முடியலை. ஏன்னா ஆவிக்குரிய சத்தியம் சொருகிற பட்டயம் போல் வரும், உங்கள் இருதயத்தை சொருகும். மாம்சம் என்பது வேறு. உங்களுக்கு ஐயோ பாவம் செய்து என்ன, நானும் ஒரு காலத்தில் எத்தனை மெழுகுவர்த்தி கடையே நான் கொளுத்தியிருப்பேன். சுரூபங்களுக்கு சந்தன மாலை தான். அப்பையெல்லாம் இவ தடுப்பா, என் முன்னாடி தடுப்பா, தடுத்தாலும் விட மாட்டேன். அவளையே வேளாங்கண்ணியை சுற்றி வர வச்சவனாக நான் மிரட்டி உருட்டி பிறகு தான் எனக்கு இங்கே ஒரு விழிப்புணர்வு இருந்தது. அடையாருக்கு போகிறோம், அடையாறு போனால் அங்கேயும் ஒரு சுற்றுற வேலை உண்டு. சென்னையில் இருக்கும்போது பக்கம் அடையாறு வேளாங்கண்ணி கோயில் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு ஆணையை செஞ்சு வச்சுருக்கு, சுருவம் செஞ்சு வச்சுருக்கு, ஆணையும் செஞ்சு வச்சுருக்கு. இப்போ இருக்கான்னு தெரியல, அந்த காலத்தில் உண்டு.
யானைக்கும் பட்டு புடவை போட்டிருக்கு, அவங்களுக்கும் பட்டு புடவை போட்டிருக்கு. இது என்னடா வம்பு? அப்போ சுற்றும் போது யானையும் கூட சேர்த்துல சுற்ற வேண்டியிருக்கு. அங்கே தான் எனக்கு பொறி தட்ட ஆரம்பிச்சு. பொறி ஒரு பிரேக். அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துக்கு போனால் வேளாங்கண்ணி கோயில், அது ஒரு ஆலமரம், அது ஒரு ஆலமரம் இருந்த இடம், ஒரு குளம் இருந்த இடம். அங்கேயும் ஒரு பொறி தட்டுது எனக்கு. அப்போ சுற்றுறது ஆலமரத்தை, குளத்தை. ஆனால் அங்கே வேளாங்கண்ணி சிறுவம் இருக்குது. கொஞ்சம் மறைமுகமாக யோசித்து பார்க்கணும். புத்தி உள்ளவன் சிந்திக்க கடவன், செவி உள்ளவன் கேட்க கடவன். ஆகவே நாம் ஆண்டவருடைய படைப்புகள் மிக பெருசு. அவர்களை நம்ம ஆராதிக்கலை, ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தை வேத வசனத்தில் நடத்தினது மோசை. மோசைக்கு இங்கே கோயில் கட்டி வச்சுருக்கா, சிலை செய்து வச்சுருக்கா? போய் செய்யுங்க. செய்ய மாட்டீங்களா? சரி, ஓகே. நமக்கு 10 பொண்ணு கட்டினவன் தாவீது. ஆனால் தேவனுக்கு பிரியமானவன். தாவீதுக்கு கோயில் கட்டி வச்சுருக்கா? தெரியல, என் நாலேஜுக்கு இல்லை. இல்லை ஏன் தாவீது ஒரு கோயில் கட்டக்கூடாது? கட்ட சொல்லலை, கேட்குறேன். ஒரு கொஸ்டினை போட்டு விடுவேன். சரி, தாவீது விடுவோம். தாவீதுக்கும் வைப்பாட்டிக்கும் பிறந்தவன் சாலமோன். பைபிளு சங்கீதம்லாம் அவன் தான் பண்ணியிருக்கிறான், உன்னத பாட்டெல்லாம் அவன் தான் பண்ணியிருக்கிறான். அதை படிக்கிறோம். அவன் தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். தேவன் வேற ஆலயத்தை கட்டினதே அவன் எவ்வளோ பரிசுத்தம் இருந்திருக்கணும், எவ்வளோ கீழ்ப்படிதல் இருந்திருக்கணும். ஏன் அவனுக்கு ஒரு கோயில் கட்டக்கூடாது? நான் சொல்கிறேன், போய் கோயில் கட்டுங்க. சரி, அதை விடுவோம். எலியா யாரு? அவனுக்கு ஒரு கோயில் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. பைபிளில் சொல்லப்பட்ட மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் எலியா, எசேக்கியேல், எலிசா, 3 பேரும் பயங்கரமானவர்கள். அவர்களும் ஏசா தான் இயேசுவினுடைய வருகையும் பிறப்பையும் வளர்ப்பையும் இறப்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தொடக்க முடிவு வாசிங்க, உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். இயேசு எங்கே வரான்னு அதிலே இருக்கு. அதெல்லாம் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் என் மகிமையை காண்பீர்கள். ஆண்டவர் எங்கே வரப்போகிறாரு? குமரியில் தான் வரப்போகிறார். அதனால தான் குமரியாகவே இருக்கிறது. ஒரு குட்டி எருசலேமாகவே இருக்கிறது குமரி மாவட்டம். அந்த மொத்த 50 அதிகாரத்தையும் வாசிச்சு பாருங்க. ஏசாயா தீர்க்க தொடக்கம் முதல் இயேசுடைய பிறப்பு, வளர்ப்பு, சிலுவை, இறப்பு, அடுத்து உயிர்த்தெழுதல் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்திலே வாசிங்க, வேறு எதுவும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தின வேத அதிகாரம் அதுதான். அதில் தான் நமக்கு நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அதில் சொல்லுவார், எனக்கு 2000 சொன்ன தீர்க்க தரிசனம், வனாந்தரத்தில் வழியும் அவாந்தரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன், இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், இதை நீ அறிவாயோ? இங்கே டீ குடிக்க காசு இல்லை. வசனம் பிரம்மாண்டமான வசனம். ஆனால் வசனத்தின்படி தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறார் ஆண்டவர். கண்ணை கட்டி காட்டில் விட்டாலும் கர்த்தர் என்னை நடத்துகிறார், நித்தமும் நடத்துகிறார். அந்த வசனம் வேலை செய்யுது. அதை எழுதினது ஏசாயா. இன்றைக்கும் நம்முடைய ஜீவொலிக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனமே அதுதான். ஜீவொலி பிள்ளைகளுக்கெல்லாம் இதுதான் வாக்குத்தத்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து பல்கி பெருக்கம் சம்பந்தமானது. ஒன்றுமில்லாத பொழுது கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு எல்லாம் இருக்கும்படியாக இந்த வாக்குத்தத்தம் செஞ்சது. ஆக இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமானால் திரும்ப திரும்ப படிங்க. நான் சொல்லி புரிய வைக்கிறத விட நீங்களே படித்து பாருங்கள். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஏசாயா சொல்லியிருக்கிறான், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன்.
அப்படிப்பட்ட தேவன் 7ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாய் பிறப்பாள், கர்ப்பவதியாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு, தேவன் அவரோடு. இப்போ தேவ ஆட்டுக்குட்டி பிறக்குது, தேவ ஆட்டுக்குட்டி அவர் தான். ஏன்னா தேவன் கூடவே இருக்கிறார், அவர் தான் பிறக்கிறார். தேவன் பிறந்திருக்கார், மனுஷனாக பிறந்திருக்கிறார்னு சொன்னவர் அவர் தான். அவர் பொறுமையுள்ளவர், சமாதானத்தின் திருவுருவ அடையாளம். அப்படி என்னெல்லாம் அடைக்கலம் கொடுத்துருக்கார், வசனம் கொடுத்துருக்கிறார் ஏசையா. ஏசையா எப்போ எழுதுனா? ராஜாக்கள் காலத்தில் எழுதுன அதிகாரம். பிற்காலத்தில் இயேசுவே வராரு. அவர் வந்து 2000 வருஷம் ஆச்சு. அவர் 2000க்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எங்கே வருவார் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கரத்தில் தூற்றுக்குடை இருக்கும். தூற்றுக்குடை, தூர்னா நெல் அடித்து முரத்தில் வச்சு பதற வெளியே போடுறது, களஞ்சியத்தை சாக்கில் போடுறது. அவர் என்ன பண்ணுறாரு? பாவிகளை சுட்டெரிப்பார், நல்ல நெல்மணிகளை பரலோகத்தில் சேர்க்க வர்றார். அப்போ நல்ல நெல்மணிகளாக நாம் இருக்க வேண்டும், பதராக இருக்கக்கூடாது. அதான் குமரி மாவட்டம். இங்கே தான் தேவருடைய கோயில்களும் இருக்கிறது. இங்கே தான் அவர் வரப்போகிறார். எகிப்தில் தேவர்களுடைய ராஜ்யம் இருந்தது, தேவன் அங்கே போனார், இனி இங்கே வருவார். உலகத்தில் ஒரு ஊழியக்காரன் கன்னியாகுமரியில் ஆண்டவர் வருவார்னு சொல்லவே இல்லை. ஒத்த ஊழியக்காரன் வரலன்னு கேளுங்க. அதுக்கு அடையாளம் அந்த அதிகாரத்தை படிங்க. எரேமியாவும் சொல்லியிருக்கிறார். எரேமியா அதிகாரத்தை படித்தாலும் உங்களுக்கு நிறைய சத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும், கர்த்தருடைய வருகை குறித்துள்ள சத்தியங்கள். இன்னும் ஒரு குழு தருகிறேன். ஆர்சி பைபிளை படிங்க, ஒரே நடையில் இருக்கும். ஆர்சி பைபிள் ஒரே நடையில் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்துகிற வழக்கத்தில் இருக்கிற பைபிளை படிங்க, விளவங்கோடு தமிழில் இருக்கும், விளவங்கோடு தமிழ் மொழியில் இருக்கும். கல்குளம் மொழி கூட கிடையாது, நாகர்கோவில் தமிழ் கூட கிடையாது. விளவங்கோடு மக்கள் பேசுகிற மொழியில் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக எபிரிய மொழியிலிருந்து மூல பாஷையிலிருந்து நேரடியாய் மொழிபெயர்க்கப்பட்டது. 200 ஆண்டுகள். அதனால் யோசிங்க, இந்த பைபிள் உருவாகிற அந்த கதையை சொல்கிறேன். இப்போ 200 ஆண்டுகளுக்கு முன்பாக குமரி மாவட்டம் ஒரு ஃபாரஸ்ட்டு, டோட்டலி ஃபாரஸ்ட் தான். பட்டாவுமே கிடையாது, 1-2 இடத்தை தவிர. அப்போ தான் ஃபாரஸ்ட்காரெல்லாம் விரட்டி ஆட்கள் குடியேறி விவசாயம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெவன்யூவை மாற்றி இப்போ பாதி ஃபாரஸ்ட்கள்கிட்ட இருக்குது, பாதி மக்கள் கட்டியில் இருக்குது. இங்கே எங்கேயா கல்லூரி, எங்கேயா பள்ளிக்கூடம், எங்கே பைபிள் காலேஜு கிடையாது இல்லை. அப்போ பைபிள் எப்படி வந்தது? ஒரு மார்த்தாண்டம் கல்லூரி இருக்குது, 100 வருஷம் ஆச்சு. இப்போ 200 ஆண்டுகளுக்கு முன்னே பள்ளிக்கூடங்க தாங்க ஏதோ 1-2 இருந்திருக்கோம். கிறிஸ்தவமே கிடையாது அப்பொழுது. அப்போ அந்த கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவ மொழி பேசுகிற ஒரு தான் எங்கே வந்தான்? கிடையாது. ஆகவே பைபிள் படித்தவனும் குமரி மாவட்டத்தில் அப்பொழுது கிடையாது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் எழுதப்பட்ட பைபிள், அது விளவங்கோடு தமிழில் இருக்கிறது. யோபு படித்து பாருங்கள், மலையாளம் கலந்த வார்த்தை நிறைய இருக்கும். வேதத்தில் பைபிளில் நிறைய வார்த்தை மலையாளம் கலந்த வார்த்தையாக தான் இருக்கும். இப்போ யோபு ஒரு முறை சொல்லுவான், என் பிராண சிநேகிதர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள். என் பிராண உயிருக்கு உயிரான நண்பர்கள், அதை மலையாளத்தோடு சொல்கிறாரு. என் பிராண சிநேகிதன் என்னை விட்டு போனார்கள், என் தோள்களெல்லாம் அழுகி போயிற்று, என் சரீரத்தில் பற்களுக்கு மேலே ஒரு சின்ன தோல் மட்டும் இருக்கிறது, ஆனாலும் இந்த பூமியில் கர்த்தர் வருவதை நான் காண்பேன். அவனுக்கு அவ்வளோ திட நம்பிக்கை. உடம்பு இவ்வளோ அழுகி போச்சு, அந்த ஆண்டவரை தூசிக்கலாம்ல, அவன் தூசிக்கலை, என் ஆண்டவர் தான் பார்ப்பேன். அதே மாதிரி நீங்கள் சொல்லணும்,
இயேசு வரும்போது இந்த கண்களால் ஆண்டவரை பார்க்கணும். அதுக்குரிய பவர் பரிசுத்தந்தான். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய இடங்களில் ரூத் எடுத்து பாருங்கள். ரூத் 4:1 படிங்க பார்ப்போம். அதில் ஒரு வேர்டு வரும், ஓய்ன்னு ஒரு வார்த்தை வரும். போவாஸ் பட்டணத்தினுடைய வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டார்கள். ஓய்ன்னு சொல்றது விளங்கொடுத்தவன் மட்டும்தான். ஓய்னா என்ன தெரியுமா சிஸ்டர்? உங்களுக்கு தஞ்சாவூருக்கு அர்த்தம் தெரியாது, ஓய்னா தெரியாது. அதாவது மிகுந்த கனப்படுத்துகிறவர்கள், பெருமை மிக்கவர்களை ஓய் என்று கூப்பிடுவார்கள் விளங்கோடு தமிழ் மக்கள். அதாவது குறிப்பாக தன்னுடைய வீட்டில், இப்போ நான் தான் இருக்கிறேன், ஏன்னா சகோதரியை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. ஓய் மச்சான், ஓய் அத்தான், ஓய்னு அடிஷனலாக போடணும். கனப்படுத்துகிற வார்த்தை அது மூல வார்த்தை. விளவங்கோடு தமிழ் பேசுவது. பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி வந்தது இந்த வார்த்தை? விளவங்கோடே திருவாங்கூரில் கேரளாவோட இணைஞ்சிலே இருந்தது. யோசிங்க. இப்படி பைபிளில் தேடி கண்டுபிடிங்க. ஒவ்வொரு பக்கத்திலையும் ஆதியாமத்திலே இருந்தே இருக்குது. மலையாளம் கலந்த வார்த்தைகள் ஆதியாமத்திலே இருக்கு, வெளிப்பாடுலையும் இருக்கு. ஒவ்வொரு பக்கத்துக்கு 10 எழுத்தை நான் கண்டுபிடிச்சி தரேன். நான் ஆரம்பத்தில் எழுதின புத்தகத்துல எல்லாம் அதை போடுவேன். விளவங்கோடு வார்த்தைகள்னு போட்டு தனித்தனியாக எழுதுவேன், புக்கிலே போடுவேன். நீங்களே வாசித்து பாருங்கள். மதுரை தமிழில் இல்லை, நெல்லை தமிழில் இல்லை, நாகர்கோவில் தமிழ் இல்லை, சென்னை தமிழ் இல்லை, கோவை தமிழும் இல்லை, தஞ்சாவூர் தமிழும் இல்லை. இருக்கிறது விளவங்கோடு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறன்னு சொன்னால் தேவன் முன்